والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் நபிமார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அருள் பாக்கியம் எப்பொழுதும் நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா மனிதர்களை படைத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் சிறந்தவனாக கண்ணியமானவனாக மனிதனை புனிதனாக ஆக்குவதற்கு எல்லா விதமான விஷயங்களை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து விட்டான், சொல்லி தந்து விட்டான். அல் குர்ஆன் ஷரீஃபிலும் நமது உயிருக்கும் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு அழகான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டான். மனிதர்கள் அதை படித்து எடுத்துணர்ந்து விளங்கி நல்ல நோக்கத்துடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறு உலகத்திலே அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தையும் ரில்லாவையும் லிகாவையும் ஜன்னத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்ம அவர்களை படைத்திருக்கிறான். அல் ஆக்கிலு தக்ஃபீஹில் இஷாரா என்று சொல்லுவார்கள் அரபில. அறிவாளிகளுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னால் போதும் புரிந்து கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக அரபிலே சொல்வார்கள். எனவே நீங்களெல்லாம் பல விஷயங்களும் பல செய்திகளும் எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் நம்மவர்களுக்கு நினைவுபடுத்தப்படக்கூடிய விஷயம் எண்ணம் போல் வாழ்வு. நம்முடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய எல்லா விதமான நடைமுறைகள் நல்லதாக ஆக வேண்டும் என்று சொன்னால், சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மனிதன் அங்கீகரிக்கப்பட்டவனாக உண்மையிலேயே அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தனைகள் முதலே சரியாக இருக்க வேண்டும். எண்ணம் சரியில்லை, எண்ணம் கெட்டு போய் சீர்கட்டு விட்டு என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அமல்கள் செய்தாலும் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக ஆக முடியாது. பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை 60,000 தாட்டிலிருந்து 70,000 தாட்டு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு 60,000 70,000 சிந்தனைகளும் தாட்டுகளும் ஏற்படுகிறது. யாருடைய சிந்தனை நல்லதை பார்த்து நல்லதை அவன் யோசிக்கிறானோ சிந்திக்கிறானோ அவனுடைய செயல் நல்லதாக இருக்கும். யார் தீயதை பார்த்து 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 அதை யோசித்து இருக்கிறானோ அதனுடைய செயலின் பக்கம் ஷைத்தான் அவனை இழுத்து சென்று விடுவான்.
எனவே ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது, அது சரியாக முதல்ல இருந்தால் தான் அமல் சரியாகும். ஒவ்வொரு இமாம்களும், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றும் எல்லா இமாம்களும் தன்னுடைய கித்தாபுகளில், ஹதீஸ் கிரந்தங்களிலே, அதுவும் புகாரியாக இருக்கட்டும், முஸ்லிம் ஷரீஃபாக இருக்கட்டும், நஸஈ, இப்னு மாஜா, திர்மஸி, அத்துணை அரபு கித்தாபுகள் ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறதே, எல்லா கிரந்தங்களிலும் முதலிலே இமாம்கள் சொல்லப்படக்கூடிய முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் அவனுடைய செயல் அமைந்திருக்கும் என்பதாக முதலில் ஞாபகத்தை படுத்திட்டு தான் எல்லா ஹதீஸையும் சொல்லுவாங்க. எனவே நம்முடைய எண்ணங்கள் சரியாகும். ஒரு கவிஞர் சொல்றான், ஒவ்வொரு மனிதனுடைய செயல்கள் சரியாக இருக்கணும்னா முதல்ல எண்ணம் சரியாக இருக்கணும். அவனுடைய எண்ணம் நியட்டுன்னு சொல்லுவோம் அரபில், நியட் எண்ணம், அவனுடைய நினைப்பு. நைட்டு படுக்கும் போது எப்படி படுக்கணும்? நான் தஹஜ்ஜத்துக்கு காலையில் எழுந்திருக்கணுங்கிற எண்ணத்தோடு படுக்கணும். நான் படுக்கும் போது சுபுவுக்கு பரவாயில்ல லேட்டாக எந்திரிச்சிக்கலாம், வேலைக்கு போகும்போது தொழுதுட்டு போகலான்னா அதே மாதிரியே ஆகும். ஆனால் இந்த லன்னி அபுதி பி அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ குதிசியில், ஒரு மனிதனுடைய எண்ணத்தின் பிரகாரமே நான் ஆக்கி கொடுக்குறேன், ஆகிடுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த கவிஞர் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல தான் அவனுடைய வார்த்தை இருக்கும். அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அதே போல தான் அவனுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் அவனுடைய வழக்கங்கள் இருக்கும், ஒழுக்கங்கள் இருக்கும். அவனுடைய ஒழுக்கங்கள் பிரகாரம் தான் அவனுடைய செயல்கள் ஆகும் என்பதாக ஒரு கவிஞர் சொல்லி காட்டுறான். எனவே நம்முடைய எண்ணங்களை முதல்ல சரி பண்ணணும். எண்ணம் சரியில்லை, வெளியில் பார்க்கறதுக்கு ஜிப்பா போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, தஸ்மனி உருட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் எண்ணம் எல்லாமே வீணா போயிருக்கு, உள்ளம் கெட்டு போயிருக்குன்னா அவர் சிறந்தவராக ஆக முடியாது. அதற்கு பல அத்தாட்சிகளும் பல ஆதாரங்களும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1:25க்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவு செய்யணும். அதனால ஒரு சில விஷயங்களை சொல்றேன். கியாமத்து நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 நபர்களை கூப்பிடுவான், 3 பிரிவினர்களை, சமுதாயத்தினர்களை அல்லாஹ் அழைப்பான். முதல் மனிதர்கள் ஹாஜி. அல்லாஹ் கூப்பிட்டு நீங்க ஹஜ்ஜி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவார். உம்ரா செஞ்சீங்களா? ஆமாம் உம்ரா செஞ்சேன். எல்லா கிரிகளையும் செஞ்சீங்களா? செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மலாய்க்கத்துமார்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த உம்ராவும் ஹஜ்ஜி யாருக்காண்டி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சேன்னு சொல்லுவார். இப்போ அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சுன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, மலாய்க்கத்துமார்கள், இல்லை நீ பொய் சொல்ற, நீ உன்னுடைய பெருமைக்காக வேண்டியும் உன்னுடைய பேருக்காக வேண்டியும் உன்னை என்னை ஹாஜின்னு சொல்லணும், என்னை உம்ரா செஞ்சுட்டாருன்னு சொல்லணும், பணத்தை போய் செலவழிச்சாரு, 100 பேர்த்துக்கு போய் ஹஜ்ஜி செய்யறதுக்கு உம்ரா செய்யறதுக்கு காசு செலவு பண்ணாரு அப்படின்னு பெருமைக்காண்டி நீ செஞ்ச உன்னுடைய ஹஜ்ஜும் உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படலை, அது பெருமைக்காண்டி உலகத்திலே அதில் புகழ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவரை தூக்கி நரகத்தில் அவரை போட சொல்றதுக்கு கட்டளையிடப்படும். 2வது மனிதர் ஆலிமை கூப்பிடப்படும், மார்க்க அறிஞர். அவரை கூப்பிட்டு நீங்க ஓதுனீங்களா, படிச்சீங்களா, சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்கப்படும். அவர் ஆமான்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் போது, இல்லை நீ பொய் சொல்ற, இல்லை அல்லாஹ் உனக்காண்டி படித்தேன், இல்லை நீ பொய் சொல்றன்னு சொல்லிட்டு மக்களுடைய பெருமைக்காண்டியும் மக்களை உன்னை பாராட்ட வேண்டும் ஆலிம்னு சொல்லணும், ஹாஃபிதுன்னு சொல்லணும், காரின்னு சொல்லணும். உலகத்தில் பட்டம் கிடைக்கிறதுக்காண்டி புகழுக்காண்டி நீ ஓதுன தொழுவ வச்ச நீ கற்றுக் கொடுத்த கல்வியை அதனுடைய பெருமை எல்லாம் உலகத்திலே கிடைச்சிருச்சு, ஆகிரத்தில் உனக்கு இல்லைன்னு சொல்லி அவரையும் என்ன செய்யப்படும்னா, உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லை, உன்னுடைய நியத்து சரியில்லை, பெருமைக்காண்டியும் உன்னுடைய புகழுக்காண்டி நீ செய்தன்னு சொல்லி அவரையும் நரகத்திலே தூக்கி போடுவதற்கு கட்டளையிடப்படும். 3வது மனிதர் செல்வந்தர், கனி. அவரை கூப்பிடப்படும், நீங்க வாங்க என்ன செஞ்சீங்க, நான் பொருளை ஈட்டினேன், அல்லாஹ்வுக்காண்டி எல்லா நல்ல வழியில் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை உன்னை பெரிய செல்வந்தர்னு சொல்லணும்,
பெரிய தனவந்தர், பெரிய ஆளுன்னு சொல்லணும், மக்களுக்கு மத்தியில் உன்னை பாராட்டுறதுக்கான நீ செலவு செஞ்ச அந்த பெருமை புகழ் எல்லாம் உலகத்தில் கிடைச்சிருச்சு. உன்னுடைய எண்ணம் சரியில்லை, உன்னுடைய நிய்யத்து சரியில்லை, எனவே உன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி அவரையும் நரகத்தில் தூக்கி போடுவதற்கு கட்டளை ஏற்படும். எனவே அமல் செய்யறது பெரிய விஷயம் அல்ல. தொழுகும் போது இபாதத்து செய்யும் போது உள்ளங்கள் அல்லாஹ்வை பார்க்கணும், கண்ணு சஜிதா செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். எங்கேயாவது சிந்திச்சுக்கிட்டு தொழுகிறோம், என்ன சரியில்லை அப்படின்னா அந்த தொழுகை அமல்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் சல்லா முராயன் ஃபக்கத அஷ்ரக்க, யார் பிறர் பார்ப்பதற்காண்டி தொழுகிறார், உள்ளத்தை நினைக்கிறாரு அடுத்தவங்க நம்ம தொழுகணும், நல்ல பெரிய தொழுவாளின்னு நினைக்கிறதுக்காண்டி தொழுகிறோன்னா அவர் ஷிர்க்கு வச்சுட்டாருன்னு ஹதீஸில் வருது. ஒமன் சாம முராயன் ஃபக்கத அஷ்ரக்க, பிறர் பார்ப்பதற்காண்டி யார் நோன்பு வச்சாரோ சதக்கா செஞ்சாரோ அவருடைய எல்லா அமல்களும் ஷிர்க்கில் போய் முடியும்னு சொல்றாங்க. ஷிர்க்கு 2 வகை இருக்கு. ஒன்னாவது ஷிர்கே ஜலி, இரண்டாவது ஷிர்கே ஹஃபி. ஷிர்கே ஜலினா பகிரங்கமா ஷிர்க் வைக்கிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. ஷிர்கே ஹஃபி லேசான ஷிர்க்குனா இதை உள்ளத்துல பெருமை, நிய்யத்து சரியில்லை, எண்ணங்கள் கெட்டு போயிருச்சுன்னா அவனுடைய அமல்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும். இதுதான் ஷிர்கே ஹஃபி. இதுதான் சொல்லப்படுது மன் சல்லா முராயன், பிறர் பார்ப்பதற்காண்டி ஒருத்தர் தொழுறாரு, அவர் பார்க்கிறாரா இல்லையா, இவருக்கு நினைப்பு நம்ம தொழுறோம், நம்ம சதக்கா செய்யறோம், நம்ம பெரிய ஆளுன்னு அடுத்தவங்க நினைக்கிறதுக்காண்டி உள்ளத்துல நினைக்கிறாருன்னா அவர் ஷிர்க் வச்சுட்டாருன்னு ஹதீஸ்ல வரும். அதை தான் பழமொழி சொல்லுவாங்க, உள்ளேயும் நல்லா இருக்கணும் வெளியும் நல்லா இருக்கணும், வெளிரங்க சுத்தம் உள்ரங்க சுத்தம். அதை தான் சஹாபாக்கள் இருந்தார்கள், தய்யிபீன தாஹிரீன். வெளிரங்கமான சுத்தமாகவும் நல்ல கண்ணியமா ஆடை உடுத்தி நல்ல கண்ணியமா இருப்பாங்க, உள்ரங்கத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படைய கெட்ட எண்ணம், பொறாமை, கோபம், பெருமை, அகந்த, ஆணவம் எல்லாத்தையும் விட்டு நீங்கி சுத்தமா இருந்தாங்க. அவங்க தான் தையிபீன் தாஹிரீன். பழமொழி சொல்லுவாங்க ஒரு உருதுல, ஊப்பர் ஷேர்வானி அந்தர் ஊப்பர் ஷேர்வானி அந்தர் பரஷானின்னு சொல்லுவாங்க. வெளிரங்கத்தை பார்க்கும்போது கோட்டு கூட்டு சீட்டில் போட்டு நல்லா டிப்டாப்பா இருக்காரு, உள்ளம் கெட்டு போயிருச்சு, உள்ளம் கெட்டு போயிருச்சு. ஊப்பர் ஷேர்வானி அந்தர் பரஷானிம்பாங்க. உள்ளம் கெட்டு போனா அப்படித்தான். எனவே நமக்கு செயல்கள் நல்லா இருக்கணும்னா எண்ணங்களை முதல்ல தூய்மையாக ஆக்கணும். எண்ணங்கள் சரிப்படுத்தினா தான் அமல்கள் சரியாகும். அதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய எண்ணத்தை சரியாக்கி கொடு, என்னுடைய பார்வையை சரியாக்கி கொடு, என்னுடைய அமலை சரியாக்கி கொடு, அல்லாஹ்ட்ட அழுது கேட்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருச்சு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி, என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்கள்லேருந்து யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னாலும் சரி, அரபுல சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை நமக்கு தெரியுமோ காலை எழுந்திருச்சு அல்லாஹ்ட்ட தொழுதுட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து துஆ செஞ்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கணும். எனவே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மனிதனிடத்தில் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் செயலாக மாறும். எண்ணங்களை சரி செய்யுங்க, அல்லாஹ் அமலை நம்மளிடத்திலிருந்து கபூல் செய்யும். சிறிய அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய அமல் செய்யணும். அதில் எண்ணங்கள் கெட்டு போச்சுன்னா அந்த அமல்கள் என்னங்க வீணாகிடும். ஒரு மனிதர் கடன் வாங்குறார், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும் போது அதை வாங்கணும்னு நிய்யத்து, அதை கொடுக்கணும்னு நிய்யத்தில் வாங்கணும். வாங்கும் போது ஆட்டையை போட்டுருவோம், ஃபோனை கட் பண்ணிடுவோம், நம்பரை மாற்றிடுவோம், யாரை பார்க்க போறா அப்படின்னு நிய்யத்தில் வாங்கணும்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான வசதியை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். வாங்கும் போது நல்ல நிய்யத்தில் கொடுக்கணும். ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருந்தா தான் அவருடைய எல்லா விஷயங்களும் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸ்தி முல்கா, மனிதனுக்கு உடலிலே ஒரு தசை துண்டு இருக்கு, இதா சலஹத் சலஹ சாயிரி ஜஸதிஹி, அது நல்லா இருந்துச்சுன்னா உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லாகிடும். ஒய்தா ஃபசதத் ஃபசதத் சாயிரு சாயிரு ஜஸதிஹி, அந்த உறுப்பு கெட்டு போயிருச்சுன்னா உடல் முழுவதும் கெட்டுரும். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம்னு சொன்னாங்க. ஹாத்தி நல்லா இருந்துச்சுன்னா உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு மனிதனுக்கு கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடியது எல்லாமே எதுங்க, உள்ளம் தான். உள்ளம் ஒரு மனிதனுக்கு சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். அதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தொழுதா இபாதத்து செஞ்சா நல்ல வணக்கம் புரிந்தா, ஆனா பூனையை அடைச்சு போட்டா அந்த அவளுக்கு நல்ல எண்ணம் இல்லை, பூனை சாவட்டும்
சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவராசியை, ஒரு அந்த வாயில்லாத ஜீவனை அந்த பெண்மணி அடைச்சி போட்டா அந்த பூனை சாப்பிடல, வெளியே அவுத்தூர்ல இறந்து போச்சு, அவன் நரகவாசின்னு சொன்னாங்க. தொழுகிற பெரிய விஷயம் இல்ல. ஒரு பெண்மணி விபச்சாரி, அந்த விபச்சாரி செய்யக்கூடிய அந்த பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா, ஷூ எடுத்து தண்ணி ஊத்துறான்னு ஒரு ரிவாயத்தில் வருது. இன்னொரு ரிவாயத்தை தன்னுடைய சேலைய முந்தானியில் அந்த கேணியில நினைச்சு தண்ணியை புழிஞ்சு விட்டு அந்த நாயை குடிச்சிட்டு நன்றிக்கணுமா சுத்துச்சு, அந்த பெண்மணி சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. செயலை வச்சு அல்லாஹு தஆலா எதுவுமே கவனிக்கல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்கள்கிட்ட பொருள் இருக்கு, பெரிய பணக்காரர் பெரிய ஆளா இருக்காருங்கிறதுக்கான அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும், உங்களோட உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். உங்களோட உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான்ட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னாங்க. எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணங்கள் முதல்ல சரி பண்ணணும். பல்லவமனும் பாவூரா இருக்கார். பல்லமனு பாவூரான்னு பெரிய மிகப்பெரிய ஒரு ஞானி, பெரிய ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு ஆபிது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தார். அவர் இங்கே இருந்து அரிஷ பார்ப்பார் நேரா. அவர் அரிஷ பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்த ஆற்றலை கொடுத்துருந்தான். அவர் என்ன செஞ்சாரு, துவா செஞ்சவன உடனே கபுல் ஆயிடும், மறு நிமிஷம் எல்லாம் கபுல் செஞ்சிருவான். அவ்வளோ பெரிய சக்தியானவர். அவர் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுறார். அவருடைய எண்ணங்கள் சரியில்லை, அவருடைய இத்திபாவுல் ஹவா மனோ இச்சையை பின்பற்றினாரு. அல்லாஹ் அவரை பற்றி குர்ஆன்ல சொல்லி சொல்றான், க மசலில் கல்பு, நாயை போல உதாரணங்கள் அல்லாஹ் அவருக்கு பார்த்து. இன் தஹமில் எல்ஹஸ் அவ் தத்ருக்குஹு எல்ஹஸ், நாய் இருக்கே ஏதாவது கொடுத்தாலும் நாக்கை தொங்க போட்டு தான் இருக்கும், ஒண்ணுமே கொடுக்கலன்னா நாக்கு தொங்க போட்டுருக்கும். அதை மாதிரி இந்த பல்லமனு பாவூரா ஆயிட்டாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய செயல்களை வச்சு செயல்கள், அதனால தொழ வேண்டாமா, அமல் செய்ய வேண்டாமா, சதக்கா ஜிக்ர் செய்ய வேண்டாமா, நோன்பு வைக்கணும்னா குர்ஆன் ஓத வேண்டாமான்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக செய்யணும். எண்ணங்களை சரி செய்து விட்டு, யா அல்லாஹ் எந்த விஷயத்தையும் உனக்காக வேண்டி செய்கிற எண்ணத்தை சரி பண்ணிட்டு கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கணும், ஃபீஸ் சபீலில்லான்னு கொடுக்குறோம், எனக்கு எந்த சக்தி இல்லை, அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ்வுடைய பாதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கணும். சல்லி சலாத்தல் ஜுமாஅத்தில் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கான தொழுகிறோம், அடுத்தவங்க பார்க்கறதுக்காண்டி எதுவுமே செய்யல. எனவே நம்ம என்ன செய்யணும், அமலை முதல்ல சரி பண்ணணும். நீ அமல் சரி பண்ணணும்னா நிய்யத்தை முதல்ல சரி பண்ணணும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நம்முடைய எல்லா செயல்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் மேல் ஓதி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹியில் மௌத்தா. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் மௌத்தா போன மிருகங்களை எப்படி உயிராக்குறேன் கொஞ்சம் காட்டி கொடுன்னு சொன்னாங்க. மௌத்தா போன மிருகத்தை எப்படி உயிராக்குறேன் கொஞ்சம் காட்டி கொடுன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் கேட்டான், ஓ இப்ராஹிமே அவலம் கால அவலம் தூமின், என்ன ஈமான் கொல்லியா, நீங்கள் ஈமான் கொல்லியா, நான் மௌத்தாக்குவேன் உயிராக்குவேனுங்கிற நம்பிக்கை என் மேலே இல்லையான்னு அல்லாஹ் கேட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, கால பாலா, அப்படி இல்லையா அல்லாஹ், வலாக்கில் யத்மஇன்ன கல்பி, ஆனால் அந்தொரு முஷாஹதத்தன், நான் கண்கூட பார்க்கணும், நீ செய்வ கொள்வ, எப்படி உயிராக்குற, எப்படி மௌத்தாக்குற, எப்படி எல்லா பிராணிகளையும் ஜீராவசிங்க ஹைவான்களையும் எழுப்புறேன்னு பார்க்கணும், அதுக்காண்டி கண்கூட பார்க்கறதுக்காண்டி கேட்குறேன்னு ஹதரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், கால ஃபஹுது அர்பஅத்தம் மினத் தைர், அதாவது 4 பறவையை பிடிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். 4 பறவையை பிடிச்சி ஃபசுருஹுன்ன ஃபஹுது அர்பஅத்தம் மினத் தைர், பறவை வர்க்கங்களிலிருந்து 4 ஜீவராசிகளை 4 வகை ஹைவான்களை பிடிங்க. அதை என்ன செய்யுங்கன்னா ஃபசுருஹுன்ன, தன் பக்கம் கொஞ்சம் அணைச்சி வச்சுங்க, அதாவது கொஞ்சம் அதோட பழகுங்கன்னு சொன்னான் அல்லாஹ். அது கொஞ்சோட வளங்க, வாங்கிட்டு எடுத்துகிட்டு உடனே அறுத்துட வேண்டாம், அது கொஞ்சம் பழகுங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, குர்பானியினுடைய பிராணிகளை நாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்மள்கிட்ட வச்சு அதை பழக வைக்கணுமா, நம்மள்கிட்ட அதை பழக வச்சு நம்ம முகம் அறிமுமா தெரியணுமா, அதுக்கு நன்மை இருக்குன்னு இந்த ஆயத்தை வச்சு தப்சீர் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் அதை கொஞ்சம் பழகுங்க, பழகிட்டு ஃபசுருஹுன்ன இலைக்க சும்மஜ்அல் அலா ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, என்ன செய்யுங்க, அந்த 4 பறவைகளை எல்லாத்தையும் அருங்க, 4 பறவைகள் எல்லாத்தையும் அருங்க, அறுத்துட்டு
எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றோட ஒன்று வெட்டி அதை கொத்துங்க, கைமா மாரி கொத்தி எல்லாத்தையும் ஒன்னாட ஒன்று என்ன செய்யுங்க, அதை ஒன்னாட எல்லாம் வந்து சேர்த்து அதை வந்து எல்லாம் ஓகே 4 பறவையை வந்து தலையை மட்டும் தனியாக எடுத்துக்குங்க. அதோட இறைச்சி அதோடைய மாமிசம் எலும்பு கிளும்பு எல்லாத்தையும் ஒன்றா கைமா பண்ணி கொத்தி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு சும்மஜல் அலா ஜபலிம் மின்ஹுன்ன ஜுஸா, அந்த 4 பறவைகளுடைய இறைச்சியை கரியை மாமிசத்தை ஒவ்வொரு மலையின் மேலே வைங்கன்னு சொல்லிட்டான்ல. அந்த மலையினுடைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பறவையினுடைய தலைவியை வைங்கன்னு சொன்னலாம். அந்த இறைச்சி முதல்ல மேலே வைங்க. எல்லா ஒவ்வொரு ஒரு தூரமாக ஒரு 200 கிராம் ஒரு 1/4 கிலோ இறைச்சின்னா சேவல், காகம், அடுத்தபடியாக மயில், கழுகு 4 பறவை. இப்போ எல்லா இறைச்சியும் எடுத்து ஒவ்வொரு மலையில் கொண்டு மேலே இறைச்சி வச்சுருங்கன்றான் மாமிசத்தை. இங்கே ஒரு இறைச்சி அங்கே ஒரு இறைச்சி 4 மலையிலையும் வச்சு மேலே வச்சுட்டு அல்லாஹ் சொன்ன அடுத்து சும்மஜஅல அலா ஜபலி மின்ஹுன்ன ஜுஸா சும்மதுஹுன்ன யதீனக சஅயா, ஒவ்வொரு பறவையை பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்ன அல்லாஹ். காகமே வான்னு சொன்னான். அந்த காகத்தினுடைய ஆனால் கலக்கப்பட்ட இறைச்சியெல்லாம் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு. மிக்ஸே ஒன்றாயும் காகத்தை வான்னு சொன்னாங்க. அந்த காகம் இறைச்சி அந்த மட்டும் வந்து அதனுடைய தலையில் வந்து சேர்ந்துக்குச்சு. அந்த தலையை வச்சுருந்தாங்க கையில். 2வது சொன்னாங்க மயிலே வான்னு சொன்னாங்க. அந்த மயில் வந்து பறந்து வந்து உயிராக வந்து அதனுடைய தலையில் சேர்ந்துக்குச்சு. அதுக்கடுத்து வந்து சேவல் கோழியை வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த சேவல் என்ன செஞ்சுன்னா அது வந்து பறந்து வந்து அதனுடைய தலையில் வந்து சேர்ந்துக்குச்சு. அதுக்கு அடுத்தபடியாக காகம், சேவல், கழுகு, மயில், இந்த 4 பறவையுடைய தலையை வச்சுக்கிட்டாங்க. மாமிசத்தை வந்து கூப்பிட்டாங்க, எல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ ஒட்டிக்கிட்டதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்டான் ஏத்தீனக சஅயா வஇலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். ஓ இப்ராஹிமே, இப்போயாவது உங்களுக்கு புரியுதா நான் எப்படி வந்து செய்கிறேன், எப்படி உயிராக்கணும்ல மௌத்தாக்கணும் உயிராக்கணும் உங்களுக்கு தெரியுதா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? யா அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் ஏன் வந்து பறவையை மட்டும் எடுத்தாங்க, 4 பறவை மட்டும் எடுத்தாங்க? நிறையா பறவை இருக்கும் பொழுது, அதிகமான பறவைகள் இருக்கும் பொழுது ஏன் மயிலை, கழுகு, சேவல், காகம் 4 மட்டும் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு தஃப்சீரில் எழுதுறாங்க. முதலாவது மயிலை எடுத்தாங்க. ஏன் மயிலை எடுத்தாங்கன்னா மயிலுக்கு வந்து தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடிய, தன்னை கர்வமாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை மயில்கிட்ட இருக்கு. அந்த தன்மை மயில்கிட்ட இருக்கிறதுனால மயில்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெருமை, அகந்தை, ஆணவம் மனிதனிடத்தில் இருக்கு. இந்த எண்ணங்களிலிருந்து மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் சுத்தம் பண்ணணும், அறுக்கணுங்கிறதுக்காண்டி தான், விளங்க வைக்கணும் என்பதற்காண்டி தான், காட்ட வேண்டும் என்பதற்காண்டி தான் அல்லாஹு தஆலா மயிலை பிடிக்க சொன்னான். மனிதனிடத்தில் என்ன தன்மை இருக்கு? கர்வம், அகந்த, ஆணவம், என்கிட்ட தான் எல்லாம் இருக்குப்பா. அல்லாஹ் ஒரு நரம்பை பிடிச்சானா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ கர்வம், தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய, அடுத்தவனோட நான் தான் ரொம்ப சம்பாதிக்கிறேன், அடுத்தவனோட நம்மள்கிட்ட தான் வந்து பொருளாதாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பொங்கலம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கர்வத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துடணும். 1. 2வது கழுகை பிடிச்சாங்க. ஏன்னா கழுகுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடிய தன்மை, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரமும் அதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கழுகு. அந்த கழுகுக்கு உண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் மனிதன் எப்பொழுதுமே உணவிலே கவனம் செலுத்தக்கூடாது. 24 மணி நேரம் சாப்பாடு சிந்தனையிலேயே இருக்கக்கூடாது, தொழுகையில் இபாதத்தில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சாப்பிடும் போதே உங்களுடைய வயிற்றை 3 பகுதி ஆக்கிக்கிங்க. 1 சாப்பாட்டுக்கு, 1 தண்ணிக்கு, 1 காலியான பகுதி. அப்போ தான் உங்களுக்கு இபாதத்து வணக்க வழிபாடு செய்யறதுக்கு உட்கார குனிய எந்திரிக்க முடியும்னு சொன்னாங்க. சாப்பிட்டு 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 உடம்பை வந்து கூட்டிக்கிட்டே இருந்தா தொழுகையில மாலாசை ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேறொரு ஹதீஸை சொன்னாங்க, ஹலாலான விஷயங்களே என்னது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது இல்லாதது, அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கது, வெறுப்பானது என்னன்னா வயிற்றை நிரப்பிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹலாலான சாப்பாடு தான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது உடம்புல. இந்த தன்மை கழுகுக்கு இருக்கு. சாப்பிடக்கூடிய அந்த தன்மையை விட்டு உள்ளத்திலிருந்து எடுத்துடணும், சதாவும் திண்டுக்கிட்டே இருக்கணும், அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படிங்கிறது உணர்த்ததுக்காண்டி தான் கழுகை பிடிச்சாங்கன்னு எழுதுறாங்க. 3வது சேவல். சேவலுக்கு வந்து காம உணர்ச்சி இருக்கு, கெட்ட சிந்தனை, தவறான சிந்தனைகள்,
அந்த காம நுகர்ச்சி தன்மையை விட்டும் மனிதன் அதை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கிறதுக்காக வேண்டித்தான் சேவலை பிடிச்சாங்கன்னு இந்த பறவை, 3வது பறவை சொல்லப்படுது. 4வது காகம். காகத்தில் வந்து பேராசைத்தன்மை, தனக்கு மட்டும்தான் வேணும், தன்னுடைய இனம் மட்டும்தான் இருக்கணும், தான் தான் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த பேராசைத்தன்மை. மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கு. தமான்னு சொல்லுவாங்க, தமா பேராசை, ஹெரிசு ரொம்ப அளவு கடந்த பேராசை. எனவே இந்த 4 பறவைகளிடத்துல இந்த 4 தன்மை இருந்ததுனால தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 பறவை எடுத்து பிடிச்சாங்க. இந்த தன்மைகள் எல்லாமே மனிதனிடத்துல இருக்கு. உள்ளத்தை சரி பண்ணணும், எண்ணங்களை சரி பண்ணணும். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 4 பறவை எடுக்க சொன்னான்னு தப்சீர்ல எழுதுறாங்க. எனவே வல்ல ரஹ்மான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணங்களை சரி செய்யக்கூடிய நேரங்கள்ல அது வந்து நல்லதாக அமல்கள் ஆகும். ஒரு ஹதீஸில் வருது, எத்தனையோ துன்யாவுடைய அமல்கள், துன்யாவுடைய காரியங்கள் அது நல்ல நிய்யத்தை வச்சு ஆகிரத்துடைய அமலாக மாறுது. சாப்பிட்றோம், அது வந்து வயிற்று பசி நீக்குது. ஆனால் சாப்பிடுவது அல்லாஹ்வுக்காண்டி சாப்பிட்றேன் அப்படின்னு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றது, சாப்பிட்டு துவா ஓதுறதுன்னா இந்த துவாவின் மூலம் உடல்ல சக்தி கிடைக்கிறது. இது வந்து தொழுகைக்கு, இபாதத்துக்கு, வணக்க வழிபாடுக்கு நமக்கு வந்து உதவியா இருக்கு. நாளைக்கு கியாமத்தினால இதுக்கு நன்மையாக மாறுது. இதே நேரத்தில் ஒரு மனிதன் ஆகிரத்தில் அமல் செய்கிறான், அவனுடைய நிய்யத்து எண்ணம் சரியில்லை, அது வந்து துன்யாவுடைய காரியமாக மாறிடுது. நான் மேலே சொன்ன உதாரணங்கள், தொழுகை இபாதத்து அப்படித்தான். தொழுகை எண்ணங்கள் சரியில்லை, தொழுகிறாரு, சதக்கா பண்ணுறாரு, எனவே எண்ணங்கள் வீணாயிருச்சுன்னா எல்லாமே வீணாகிடும். எனவே வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணங்களை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல நிய்யத்தை அல்லாஹ் கொடுக்கணும். எந்த நிய்யத்தை, குளிக்கிறோம், சாப்பிட்றோம், உடை உடுத்துறோம், வாகனத்தை எடுக்கிறோம், யா அல்லாஹ் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும், உனக்காண்டி நான் தொழுகிறேன், உனக்காண்டி நான் குளிக்கிறேன், நல்ல முள் செய்யறதுக்காண்டி குளிக்கிறேன், நல்ல முள் செய்யறதுக்காண்டி நான் சதக்கா, இப்படிங்கிற நெய்யத்திலேயே நல்ல எண்ணங்கள்லேயே முதல் சரி பண்ணணும். நப்சிற்கே ஒவ்வொரு மனிதனும் கெட்ட எண்ணங்கள் ஏற்படும். எனவே நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளைக்கும் துவா ஓதிக்கணும். ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன். யா அல்லாஹ், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களை விட்டு நீ பாதுகாத்து கொடுத்துறியா அல்லாஹ்னு அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா செய்யணும். ஏன்னா நமக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அழுது மன்றாடி கேட்கணும். எண்ணங்களை சரி செய்து அமல்களை சீராக்கி அல்லாஹ்விடத்திலையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர்களாக நம் அனைவர்களையும் அல்ல ரஹ்மான் ஆக்கி அல்விரிவானாக. இந்த உரைக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இமாம் மற்றும் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வ பில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.